வி த லீடர்ஸ் அமைப்பின் சார்பில் தமிழகம் முழுவதும் சுற்றுச்சூழலை பாதுகாத்திடும் வகையில் ஆகஸ்ட் மாதம் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது. கடந்த 1ஆம் தேதி கன்னியாகுமரி கடற்கரையில் வி த லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை அவர்கள் கடற்கரையில் குவியும் பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் பிற கழிவுகளை அகற்றி கடற்கரையில் தூய்மை பணியை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து கடந்த 3ஆம் தேதியன்று அண்ணாமலை தலைமையில் வைகை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணியும் தன்னார்வலர்கள் உதவியுடன் சிறப்புடன் நடைபெற்றது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மாதத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு சமூக விழிப்புணர்வு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக வி த லீடர்ஸ் அமைப்பின் சார்பில் திருச்சி அம்மா மண்டபம் காவிரி ஆற்றில் இன்று காலை தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டது. காலை 6 மணி முதல் 9 மணி வரையிலும் நடைபெற்ற இந்த தூய்மை பணியில் வி த லீடர்ஸ் அமைப்பின் தன்னார்வலர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் பங்கேற்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் பரிகாரம் செய்ய வரும் பொதுமக்கள் வீசியெறிந்துடைமைகள் மற்றும் பொருட்களை சேகரித்து அப்புறப்படுத்தி ஆற்றை தூய்மை செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இந்த தூய்மை பணியின் மூலம் சுமார் 1.5 டன் குப்பைகளை சேகரித்ததுடன் பரிகாரம் என்ற பெயரில் ஆற்றில் உடைகளை தூக்கி எறியாமல் ஆங்காங்கு மாநகராட்சி சார்பில் வைக்கப்பட்டுள்ள தொட்டிகளில் குப்பைகளையும் ஆடைகளையும் போட்டு விடுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டதுடன் ஆகஸ்ட் மாதம் மட்டுமின்றி சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஒவ்வொரு மாதமும் அம்மா மண்டபம் மட்டுமல்லாமல் அனைத்து நீர்நிலைகளிலும் தூய்மை பணி மேற்கொள்ளவிருப்பதாக தன்னார்வலர்கள் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், மண்ணை மலடாக்காமல் பிளாஸ்டிக் கழிவுகளை வீசி எறிவதை தடுப்போம், வருங்கால சந்ததியினருக்கு பூமியை பசுமையுடன் விட்டுச் செல்வோம், அதற்கு நாம் அனைவரும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஒன்றிணைவோம் எனவும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். போடாதீங்க இந்த மாதிரி. நாளைக்கு நம்ம வீடு நம்ம வீடு மாதிரி நம்ம நண்பர்கள் தான் வந்து இங்கே புழங்க போகிறாங்க, குளிக்க போகிறாங்க. எடுக்க வந்துட்டே இருக்கு பாருங்க. ஒரு சின்ன இதை விட குறைவான அளவுள்ள பிளாஸ்டிக் கூட ஆற்றுல போடாதீங்க. அவங்களுடைய படத்தை கொண்டாந்து உடம்பு வீசி எறிகிறது அதில் அவர் தொந்தரவு பண்ண மாட்டாருன்னு லேடி இதை வச்சு இந்த இடத்துல ஒரு வாரி விட்டுனா உள்ள கண்ணாடி இங்கே உள்ளேயும் எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த அதே எனது வீடு நமது தெரு நமது ஊர் நமது நாடு என அனைத்தையும் தூய்மைப்படுத்தி சுற்றுச்சூழலை பாதுகாப்பதை பெருமையாக கருதுவேன். மரக்கன்றுகள் நடுதல், நட்டு வளர்த்துதல், பல்லுயிர்கள் வாழ்வதற்கு பாதுகாப்பு அளித்தும் இயற்கை சூழலை மேம்படுத்துவேன். பிளாஸ்டிக் மற்றும் ரசாயனங்களால் நிலம், நீர், காற்று போன்றவை மாசுபடுவதை தவிர்த்து பிறரையும் அதிலிருந்து விழிப்புணர்வு பெற எழுச்சியுடன் போராடுவேன். சுற்றுச்சூழல்
சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது அரசின் கடமை மட்டுமல்ல, ஒவ்வொருவரின் உயர்ந்த பொறுப்பு. எந்த தலைமைத்துவத்தோடு களப்பணியாற்றுவேன். இயற்கையின் அற்புதமான படைப்பான பூமியையும் அதன் வளங்களையும் நமது வருங்கால சந்ததியர் வாழ்வதற்கேற்ப ஈடுபாட்டோடு பாதுகாப்பேன் என உறுதி கூறுகிறேன். மாற்றம் என்பது நம்மிடமிருந்து தொடங்கட்டும். தூய்மையான தமிழகம் பிறக்கட்டும். மாறுவோம், மாற்றுவோம், மாறுவோம், மாற்றுவோம். Be the leaders. ஐயா சொல்ல பாருங்க. ஐயா இங்க குப்பை போடாதீங்க, குப்பை போடாதீங்க. குப்பை போடுறீங்க. இன்றைய நாளில் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளும் என்ற எண்ணமுடைய அனைத்து மக்களுக்கும் வீத லீடர்ஸ் அமைப்பினர் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம வீத லீடர்ஸ் அமைப்பின் சார்பாக இந்த மாதம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மாதமாக கருதி திரு அண்ணாமலையார் அவர்களின் அறிவுறுத்தலின்படி சுற்றுச்சூழல்களை பாதுகாத்தல், மரங்களை நடுதல் மற்றும் ஏரி குளங்களை தூர்வார்தல் இந்த முன்னெடுப்பு நடவடிக்கைகளில் இன்று நாம் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதி அம்மா மண்டப பகுதியில் உள்ள ஆற்றங்கரையை சுத்தம் செய்யலாம் என்ற பணியை ஏற்பாடு செய்திருந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இங்கே எவ்வளோ குப்பைகள் மக்கள் மத்தியில் வீசப்படுது அப்படின்னு. இந்த நேரத்தில் மக்கள்கிட்ட ஒரு விஷயம் மட்டும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த இடத்துல தூய்மை பணியில் ஈடுபடுற சமூக ஆர்வலராக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், தன்னார்வலராக இருக்கட்டும், இவங்க எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி இந்த இடத்துல க்ளீன் பண்ணுறாங்க. நீங்கள் அகைன் இந்த இடத்துல ஒவ்வொரு குப்பைகளும் வீசும்போது அது மற்றவங்களோட வாழ்வாதாரம் மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலுமே மிகப்பெரிய அளவில் பாதிக்குது. அதனால் நம்ம வீத லீடர்ஸ் அமைப்பின் சார்பில் இன்றைக்கி வீத லீடர்ஸ் அமைப்போட தன்னார்வலெலாம் இணைஞ்சு இன்றைக்கி அம்மா மண்டப பகுதியை க்ளீன் பண்ணியிருக்கோம். இந்த பணி இன்னையோட நிற்காது. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் எங்கள் மனதில் இந்த சுற்றுச்சூழலை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வர இந்த இடத்த நாங்கள் தூய்மையாக தான் வச்சுருப்போம். அதே மாதிரி இந்த வீதி லீடர்ஸ் அமைப்பினருக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அண்ணாமலை அவர்களின் ஆணைக்கிணங்க இந்த மாதம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மாதமாகவும் தூய்மை மாதமாகவும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் இந்த அம்மா மண்டபம் பகுதியை நமது வீத லீடர்ஸ் உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து தூய்மை பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். இதே போன்று நாளை காலை 7 மணி அளவில் நமது ஸ்ரீரங்கம் தொகுதி 8:30 கிராமத்தில் 1000 மரக்கன்றுகள் நட உள்ளோம் என்பதையும் இந்த சமயத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம்.